ஆய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. या कुन्तेन्दु तुषारहारधवला या सुप्रवस्त्राकृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रतिपदेवैः सदा पूजिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजहत्यापः. திருச்சிற்றம்பலம். நீந்தி கடத்தற்கரிய கடலாய் நிகழும் காம நெருப்பாலே காந்தி கடன்ற கண்ணும் கருத்தும் களைப்பு தீர கண்ணோடி சாந்தி பதத்தை சாரும் அடியா தமக்கு தருவேங்கட இன்பம் மாந்தி கிடப்பதென்றோ யானம் மணாளன் மார்பம் புணர்வுற்றே. மாந்தி கிடப்பதென்றோ யானம் மணாளன் மார்பம் புணர்வுற்றே. உயங்கி போகி பற்று கோடாய் ஊற்றார் உள்ள கமலப்பூ கயங்கி போகாதருள் வேங்கடவன் கண்ணில் கருத்தில் பராசக்தி முயங்கி கிடக்கும் மோக பரத்தன் முகப்புன்முறுவல்லமுதுண்டு மயங்கி கிடப்பதென்றோ யானம் மகினன் மார்பம் புணர்வுற்றே. எல்லை கல்லாய் வன்மை கேய்ந்த எம் போலிய தம் நெஞ்ச கல்லை கண்ணால் கனிய செய்து கல்நாருரிக்கும் கனச்சித்தம் தில்லை கண்ணும் என் சிந்தை கண்ணும் குதிக்கும் திருவேங்கடன் இன்பம் புள்ளி கிடப்பதென்றோ யான புனிதன் மார்பம் புணர்வுற்றே. புனிதன் மார்பம் புணர்வுற்றே. புனிதன் மார்பம் புணர்வுற்றே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அக்ஷரமணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 33வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறு அருணாச்சலேஸ்வரன் அவரை தூக்கி அணைந்து ஜீவ பர ஐக்கியத்தை செய்து முடித்த விதத்தை அடுத்த பாடலிலே கூறுகிறார். 82வது பாடல். மெய்யகத்தின் மனமென் மலரணையினம் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அகம்னா மனம். சாதாரண அகம்னு சொன்னா அகந்தை. மெய்யகம்னா ஆன்மா. நமக்கு உள்ளே இருக்கின்றது அகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அகந்தை நாம் அல்ல. நம்முடைய உண்மையான சுபாவம் ஆன்மாவாக இருக்கின்றது. ஆகவே அது மெய்யகம் என்று அதை அழைப்பதுதான் சரியாக இருக்கும். இந்த மெய்யகம் என்ற வார்த்தையை பகவான் அற்புதமாக இங்கே உபயோகிக்கிறார். மெய் என்றால் சத்தியம். இந்த சத்தியான்ம மனம் என்பதினால, சத்தியான்ம அகம் என்பதினாலே
நமக்கு உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை குறிக்கிறார். அப்படிப்பட்ட மனம் மென்மையாக இருக்கும் என்கிறார். ஏனென்றால் அந்த மனம்தான் அந்த ஒரு what you call that thinking capacity, எண்ணங்களை எண்ணுவது என்கின்ற ஒரு சிந்தனா சக்தி என்ற ஒன்று மனிதனுக்கு இருக்கின்றது. அதை உபயோகித்து எண்ணங்களை அளவு கடந்து உற்பத்தி செய்வதனாலே நிச்சலனமாக அதிசூட்சமமாக இருக்கின்ற அந்த உண்மையான மனம், அதாவது ஆன்மா கெட்டிப்பட்டு விடுகின்றது. அது அப்போது அது அகந்தையாக பரிணாமம் எய்துகின்றது. அவ்வாறு ஆகாமல் என் மனதிலே ஆன்மா என்ற ஒன்று இருக்கின்றதப்பா, அது அது குவாலிஃபை பண்ற, அது மென்மலர் அணை, ஒரு மென்மையான மலர் நம்ம மேல பட்டா எவ்வளவு சுகமா இருக்கும். அப்படி இப்பெல்லாம் இந்த மாடர்ன் கார்ஸ் எல்லாம் இப்ப வருது, ஃபெதர் டச்னுவா, அது தொட்டா போறோம் அந்த மாதிரி. அது ஒரு தனி, அது மாதிரி கார் ஓட்டினா அது ஒரு சுகம். அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் இல்லாம ஓட்டுறது. அதுவே அப்படி இருந்தா நமக்குள்ளே இருக்கின்ற பரமாத்ம வஸ்துதான் நாம் என்கின்ற அந்த நிலையை உணர்ந்த நிலையிலே அந்த மனம் என்பது எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்த்தால் கூட அந்த சுகம் மென்மலர் அணை, அந்த அணைப்பில், அதனால் மலர் அணையினால் என்றால் அந்த அணைப்பினால் ஆட்டோமேட்டிக்கா வெளியே இருக்கின்ற அந்த பரமாத்ம வஸ்து அதுல சேர்ந்துதானே ஆனோம், கலந்துதானே ஆனோம். இதுதான் ஜீவபர ஐக்கியம். அவ்வாறு மெய் கலந்திட இரண்டாவது வரியில் இருக்கின்ற மெய் என்பது பரமாத்ம வஸ்து. மெய்யகத்தின் மனம் மென் மலரணையினால் வெளியே இருக்கிற அப்போது இந்த அகம் புறம் என்கின்ற இந்த இரண்டு வரிகள், இந்த கான்செப்ட் வருது நமக்கு உள்ளே. அகத்திலே அதனால்தான் நம்ம அகமுகப்பட்டு உள்ளே ஆழ்ந்து போய் அதை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கின்றது. புறத்தே போய் அதை கண்டுபிடிக்க முடியவே முடியாது என்பது விளங்குகின்றது. ஆகவே புறத்தே இருக்கின்ற பரமாத்ம வஸ்து எங்கும் பறந்து எதிலும் இருந்து எல்லாமாக அந்த விராட்ட ஸ்வரூபமாக இருக்கின்றது. அது இல்லாத இடமே இல்லை. ஆனா நமக்கு உள்ளே அது இல்லாத இடமே இல்லை என்பதனாலேயே நமக்குள்ளேயும் அது இருக்கின்றது என்பது உறுதிப்படுகின்றது. நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த மெய்யகத்தின் மனமாகிய அந்த அங்க மனம் என்ற நாமமும் அதுக்கு இல்லாமல் போகின்றது. அது மென் மலரணையினால் மெய் கலந்திட அந்த வெளியிலே இருக்கின்ற அந்த பரமாத்ம வஸ்து கண்ணொளி கதிரொளி கலந்தாற் போல அந்த ரெண்டும் கலக்கும் பொழுதுதானே இன்பம் காட்சி. அப்போ கலந்திட மெய் கலந்திட அருள் அருணாச்சலா, அப்படி இந்த இந்த இரண்டும் ஒன்று கலந்து நாம் அந்த ஆன்மானுபவம் எய்திட அருளிய அருணாச்சலா எய்திட அருள் அருணாச்சலன் அவன் என்று சொல்லுகிறார். இதையே அருள் என்று வேண்டுகோளாகவும் வைத்துக் கொள்ளலாம். அந்த வேண்டுகோளாக வைப்பதுதான் நம்மை போன்றவர்களுக்கு உரிய பொருள். இதுல உள்ளது 40 இந்த விஷயத்தை விளக்கி இருக்க. மெய்ப்பொருளின் உண்மையினில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர் என்று அங்கேயும் உள்ளது 48வது பாடல் அதிலே கூறுகின்றார். இப்ப இதிலிருந்து என்ன புலப்படுகின்றது? புறத்தே தோன்றுகின்ற பரமாத்ம வஸ்து இந்த பிரபஞ்சம் முழுவதும், உலகம் மட்டும் இல்ல, பூலோகம் மட்டும் இல்ல, 27 லோகங்களிலும் பரவி இருக்கின்றது. புறத்தே தோன்றுகின்ற அப்படி இருக்கின்ற அந்த பரமாத்ம வஸ்து அருணாச்சல ஜோதியாக புறத்தே தோன்றியது. அது தன்னை குளிர்வித்துக் கொண்டு அருண மலையாக உருவாக்கியது. அதுதான் லிங்கோத்பவத்திற்கு காரணம் என்பதை பார்த்தோம். ஆகவே அது லிங்க வடிவிலே இருப்பதினாலே சைவத்திலே லிங்க வழிபாடு ஏற்பட்டது. அதை ஆரம்பித்து வைத்தவர் மகாவிஷ்ணு. அவர் தான் இவ்வளவு பெரிய மலைய ஜோதியா இருந்தா நீங்க குளிர் வச்சுக்கணும், உங்களை எல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கணும். அப்போ அருணமலையானார். அப்போ இவ்வளவு பெருசா இருந்தா நாங்க எப்படி பூஜை கீஜை எல்லாம் பண்றது? நாங்க தேவர்கள் பண்ணுவோம், மனிதர்கள் எப்படி பண்ணுவோம்? பூமியில தானே நீங்க இருக்கீங்க. அப்போ அவளுக்கு
ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? அப்படின்லாம் நமக்காக மகாவிஷ்ணு அருணாச்சலேஸ்வரனை வேண்டி அந்த அருணை கோயில்ல அந்த மகாவிஷ்ணுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஸ்வயம்பு லிங்கமானார். அது லிங்க வடிவம் நமக்கு புறத்தே தோன்றுகின்றது. இங்கே முதலில் அருணாச்சல ஜோதி, பின்பு அருணமலை, பிறகு லிங்கம். பிறகு மனித வடிவம் எடுத்து பகவானாக நம் கண்ணெதிரே தோன்றினார் இந்த அருணாச்சலேஸ்வரர். இவை எல்லாம் புறத்தே தோன்றுபவை. இப்படி புறத்தே தோன்றுகின்ற அந்த பரமாத்ம வஸ்து நம்முடைய மனம் என்பது மென்மையாகி போக, அந்த மென்மையான நிச்சலனமாக இருக்கும் பொழுது அதி சூக்ஷ்மமாக அணுவுக்கு அணுவாய் அது நுணுகி நுணுகி செலுத்து போகும்பொழுது தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் இப்படியெல்லாம் அது ஆகும் பொழுது அங்கே அந்த ஜீவபர ஐக்கியம் ஏற்படுகின்றது. வெளியிலே இருக்கின்ற பரமாத்மா வஸ்து உள்ளே இருக்கின்ற தன்னிலே கொன்று கலக்கின்றது. அப்போ புலப்படுகின்ற உண்மை என்னவென்றால் புறத்தே தோன்றியது என்பது கற்பனை, அகத்தே இருக்கின்றது என்று கற்பனை. ஏனென்றால் இப்போது ஒன்று கலந்த பின்பு அகமும் இல்லை புறமும் இல்லை. இந்த மெய் உணர்வு நமக்கு உள்ளே தோன்றும் பொழுது ஒரு மாபெரும் ஞானம், ஒரு உண்மை, ஒரு அறிவு, மெய் அறிவு ஒன்று உதிக்கின்றது. அதாவது இந்த அருணமலை அருணாச்சல ஜோதி இப்ப நம்ம அது சத்தியுகத்துல இப்ப நம்ம பார்க்கல. அருணமலையை பார்க்கிறோம், அந்த கோயில் இருக்க லிங்கத்தை பார்க்கிறோம். பகவான பார்த்தவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கா, கோடிக்கணக்கில் இருக்கா. நம்ம வீடியோல எல்லாம் பார்த்தா நம்மளே ஒரு ரிசப்ஷன் எல்லாம் போறோம், அப்புறம் நம்ம வீட்டு கல்யாணத்திலேயே நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அந்த அளவு நமக்கு இந்த வீடியோ பார்த்தா நம்ம நேரா பார்க்குற ஒரு ஃபீலிங் தான் வருது. பகவானை பார்க்கும் பொழுது நம்ம ஏதோ பகவான் பக்கத்திலே இருந்து பார்த்து அந்த ஒரு நெருக்கம், அந்த வீடியோ பார்க்கறதுனால அந்த ஒரு நெருக்கம் நம்மளுக்கு ஏற்படுறது. இவை அத்தனையும் பொய். இவையெல்லாம் நமது மனோ கற்பனைகள். ஏனென்றால் அறிவு அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியுமது உண்மை அறிவாகாது. உள்ளது 40. எது எதையெல்லாம் இந்த மனம் அறிந்து கொள்ள முடிகின்றதோ அவை அத்தனையும் தே பிகம் லிமிட்டெட். ஆன்மாவும் அன்லிமிட்டடா இருந்தது ஒன்று. ஆகவே எதையெல்லாம் இந்த மனம் அறிகின்றதோ அவை அத்தனையும் பொய் கற்பனைகள், அனாத்மாக்கள். ஒழுவில் ஒடுக்கத்துல தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பான், சத்குருவாம் பெரும் சீயம் சொப்பனத்தில் ஒரு யானையினுடைய கனவிலே தோன்றி பிடிப்பட்டு கேவலமாய் நிற்பது போல் பாரான் எனின். அது இந்த இடத்துல ரொம்ப ஆப்டான ஒரு செய்யுள். அது வெண்பா. அவர் சொல்றார், யானையில கனவுல யானைக்கு சிங்கம் வந்தா அப்படியே உடம்பெல்லாம் ஜெல்லிட்டு போய் அப்படியே துடிப்பற்று கேவலமாய் அது மாத்திரமாக அப்படி அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஆயிடுறது பயத்துல. ஏன்னா சிங்கம் நம்மளை கொண்டுட போறதுன்றதுனால. அப்படி சத்குருவை பார்க்கும் பொழுது இந்த சீடன் உள்ளே இருக்கின்ற அகந்தை அப்படியே துடிப்பற்று கேவலமாய் செயலற்று போய் திகைத்து போய் அழிந்தே போகுது பாருங்க. அப்பொழுதுதான் தன்னிழப்பு என்பது சாத்தியமாகும் என்கிறார் கண்ணுடைய வள்ளலார். அப்படி ஒரு சத்குருவானவர் பாரான் எனின், அவர் அப்படி பார்க்கலன்னா இந்த தன்னிழப்பை என்ன கற்று இவன் சாதிப்பான்? அப்போ
அந்த யானையினுடைய கனவிலே வந்த சிங்கம் எப்படி கனவோ, அப்படி இந்த நனவு என்கின்ற இந்த விழிப்பு நிலையிலே நாம் பார்க்கின்ற சத்குரு என்பவரும் கனவுதான். அது ஒரு கனவு. ஆனால் அந்த கனவினாலே சிங்கம் விழித்து எழுவதைப் போல தூக்கத்திலிருந்து நாம் இந்த விழிப்பு நிலை என்கின்ற தூக்கத்திலிருந்து அந்த கனவிலிருந்து விழித்து உண்மை விழிப்பு நிலைக்கு நாம் போகிறோம். அந்த உண்மை விழிப்பு நிலைதான் ஆன்ம நிலை. இந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டால் சத்குரு நம்மோடு பேசுகிறார், பழகுகிறார், நமக்கு அறிவுறுத்துகிறார், நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். கொடுக்கிற வரையிலே மெய். கொடுத்த பின்பு எல்லாம் ஏக வஸ்து ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சத்குருவின் மீது அளவு கடந்த ஒரு பாசத்தை, நேசத்தை, பக்தியை, ஒரு பிரேமையை இந்த சீடன் பகவான் அருணாச்சலேஸ்வரர் மீது செலுத்தினார் பாருங்கள். அதுதான் பரபக்தி என்றார்கள். வேற வார்த்தைகள் இல்ல. பக்தின்னு சொல்லியானோ இது எல்லாத்தையோட பெரிய பக்தின்றதுக்கு பரபக்தின்னு சொல்ற. பரமாத்ம பக்தி. பரம்னாலே ரொம்ப ரொம்ப சத்தியானது. இந்த மனம் என்கின்ற மென்மலர் அணை என்று அதை குவாலிஃபை பண்ணி அங்கே எண்ணங்களே இல்லை என்பதை சொல்லி அவ்வளவு நிச்சலமாக ஆக்கிவிட்டு அந்த இதிலே எனக்கு என்னுடைய வெளியிலே இருக்கின்ற அந்த ஆத்மவஸ்து என் உள்ளத்திலே ஒன்று கலந்து இரண்டுமே ஒன்று கலப்பதினாலே நான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று கலக்கின்ற அந்த அனுபவத்தை எனக்கு அருளிய அருணாச்சலா என்கிறார். இதுதான் இந்த பாடலினுடைய உண்மை பொருள். இதத்தான் இந்த ஜீவபர ஐக்கியத்தை தான் தோடமில் நீ அகத்தோடொன்றி என்றும் சந்தோடம் ஒன்றிட அருணாச்சலா. தோடமில் நீ என்னுடைய அகத்தோடு ஒன்றி என்று அங்கே 52வது பாடலிலே கூறினார். நாளிலை நாடிட நானாய் ஒன்றி நீ நானாய் ஒன்றி என்றார். தானுவாய் நின்றனை ஏகவஸ்துவாக நின்றனை என்று 54வது பாடலிலே கூறினார். பிறகு நீ நான் அறப்புலின் இதங்களின் மயமாய் நின்றிடும் நிலை. நீ நான் அற இருவரும் ஒன்றாக நின்ற அந்த நிலை அருளிய அருணாச்சலன் என்று 56வது பாடலிலே கூறினார். மேலும் நெக்கு நெக்கு உருகியான் புக்கிட புக்கிட உரைப்புக உன்னிலே நான் புகுந்து ஒன்று கலக்க நக்கனாய் நின்றனை அருணாச்சலா என்று 59வது பாடலிலேயும் இதே மென்மலர் அணையினால் மெய் கலந்திட என்ற அந்த அதே அனுபவத்தை அங்கே அந்த மாதிரி அந்த பாடலிலே வெளிப்படுத்தினார். பின்பு மேலும் அது 59வது பாடலிலே பிறகு தைரியமோடு உன் மெய்யகம் நாட நான் தட்டழிந்தேன் உன்னுடைய மெய்யகம் நாடுதல் என்பது அங்கே ஒன்றி போதல். அப்பொழுது நான் தன்னிழப்பு செய்தேன் என்று 50வது பாடலிலே சொன்னார். மேலும் தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய். ஒழிச்சு விட்டப்பா என்ன என்று 48வது பாடலிலே கூறினார். மேலும் நிறைய பாடல்ல இதை சொல்லியிருக்காரு. இந்த ஜீவபர ஐக்கியத்தை பொடியான் மயக்கினின் போதத்தை பறித்து என் போதத்தை பறித்து நின் போதத்தை அருளினை அருணாச்சலா உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சலா என்கிறார். இது எல்லாத்துக்கும் இந்த பாடல் ஒரு தலையாய பாடல். அவர் மனசுல என்ன இருக்கோ அப்படியே இருக்கிறப்படி வெளிப்படுத்துகின்ற பாடல். அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. இங்க மனசை பத்தி சொல்லி மன மலர் அணையினான் அப்படின்னும் பொழுது அந்த மனம் எவ்வளவு மென்மையாகி போகின்றது என்பதை விசார சங்கரத்துல வச்சன நடையில கூறியிருக்கிறார். இங்க செய்யுள் நடையில கூறியிருப்பது அதாவது மனம் என்பதற்கு சத்வகுணமே சுபாவமாதலால் ஆகாயத்தை போல் ஸ்வச்சமாய் இருப்பதே மனோகாசம். ஸ்வச் பாரதனுடைய ஸ்வச்னா கிளீன், பியூர், சுத்தம், பரிசுத்தமாக இருந்தது. அப்படி இருப்பதுதான் இந்த மனோ ஆகாசம் என்று நமக்கு உள்ளே இருக்கின்ற மனதினுடைய உண்மையான இயல்பு. இது ரஜோகுணத்தின் சலனத்தால் இந்த ரஜோகுண வேலையே என்னன்னா நிறைய எண்ணங்களை தோற்றினா சலனப்படுத்திடுறது. நிச்சலனமா இருக்கிற வஸ்துவை சலனப்படுத்தி விட்டா அங்க வஸ்து எப்படி தரிசனம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிடுறது. சதா மனதை வெளியிலே இழுத்து இந்த கவனத்தை
தமோ குணம்ன்றது எப்படின்னா இண்டோலன்ஸ், சோர்வு, அயர்வு, தளர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் தான். இப்போ இந்த உலக காட்சியை பார்க்கும் பொழுது இந்த ரஜோகுணம் நம்ம கவனத்தை வெளியே இழுக்கின்றது. வெளியே இழுத்தபோது அங்கே நாம் பார்க்கின்ற அந்த உலக காட்சியிலே மயங்கி போதல் தான் அயர்தல். ஆன்ம வஸ்துவிலிருந்து நாம் நழுவுதல். அதனால தான் இந்த உலக காட்சி என்ற அந்த பரிமாணத்தோடு அதை தமோ குணத்தோடு சேர்த்து சொல்வார்கள். அந்த உலகாத விஷயங்களிலே புகுந்து மனது அலைபாய்வதை ரஜோகுணத்தோடு சேர்த்து சொல்வார்கள். இப்படி இந்த தமோ ரஜோ குணங்களின் கூட அதனால இது நிச்சலனமாக இருக்கின்ற மனம் சலனப்பட்டு கெட்டிப்பட்டு விடுவதனாலே வஸ்து தரிசனம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த மனம் வெளியில தான் இருக்கு. அகமுகப்படுவதே இல்லை. அதனால வஸ்து தரிசனம் நிச்சயமா கிடைக்கிறது இல்லை. அதிக சலனமுள்ள தீபத்தால் சூக்ஷ்மமான வஸ்துக்களின் லட்சணங்களை நிர்ணயிக்க கூடாதது போலவும், நிர்ணயிக்க கூடாதுன்னு அது பண்ணாத அப்படி அர்த்தம் இல்ல. கூடாதுன்னு முடியாதது போலவும், நிர்ணயிக்க கூடாதது நிர்ணயிக்க இயலாது அதை போல ஸ்தூலமாயும் சஞ்சலமாயும் உள்ள தமோகுண ரஜோகுண வசத்தான மனதால் வஸ்துவின் அனுபவம் கூடாது, ஆனா கிடைக்காது. வஸ்து ஏன்னா வஸ்து அதிசூக்ஷமும் நிச்சலனமும் ஆனதால் அநேக ஜன்மங்களில் செய்து வைந்த நிஷ்காமிய கர்மங்களாலும் மலம் நீங்கின மனது, இங்க மலம்ன்றது பாபம். பாபம் நீங்கிய மனது சத்குரு மூலமாய் சிரவணாதிகள் இயற்றி நெடுங்காலம் பிரம்ம தியானமாகிய நிதித்தியாசனம் செய்யவே மனதின் தமோ குணமான உலக பரிணாமம் அடைதலும், அதாவது நவோ குணத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே மயங்கி போவதும், ரஜோகுண ரூபமான சலனங்களும் அதுல வாசனை வயத்தால் அலைவதும் நீங்கும். நீங்கவே மனம் சூக்ஷமமும் நிச்சலனமும் ஆகும், நிச்சலமாகும். விசார சங்கத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி அதிசூக்ஷமமும் நிச்சலனமும் ஆவதுதான் மனமென் மலரணை. இந்த பாட்டுக்கும் அதுக்கும் அவ்வளவு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கு. இத மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு நீங்க விசார சங்கத்தையும் எடுத்து கையில வச்சுண்டு, அப்கோர்ஸ் பாடத்திட்டத்துல அப்படியே அந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தா இது பிடிபடும். நான் ஏன் மீண்டும் மீண்டும் நிச்சலனம் அதிசூக்ஷமம் சேர்த்து சேர்த்து சொல்றதுக்கு காரணம் இதுதான். இவை பிரிக்க முடியாதவை. டைம் ஸ்பேஸ் மாறி, கால தேசங்கள் மாறி, இந்த ரஜோதமோ குணங்கள்ல மாறி 2 சேர்த்துதான் வரும் அது. அப்படி சத்துவம் சேர்த்து சொல்றதுல போதும். ஏன்னா இந்த ரெண்டும் நீங்கினால் சத்துவம் மிஞ்சும். அப்ப சுத்த சத்துவ நிலை ஏற்படும். அதனால ரஜோ தமோ குணங்களைத்தான் சேர்த்து சேர்த்து சொல்வா வேதாந்தத்தில். அப்படி இந்த மனமென் மலரணையினால் மெய் கலந்திட அது அதிசூக்ஷமமாக ஆக வெளியே இருக்கின்ற பரமாத்ம வஸ்து இது உள்ளே கலந்து விடும். புறத்திலே இருப்பது அகத்திலே கலந்து விடும். அப்பொழுதுதான் சொரூபானந்தம் ஆவிர்பவிக்கும். அப்போ ஒரு அளவு கடந்த இன்பம் தோன்றும். இந்த இன்பத்துல நிலைத்திருக்கவே நிரந்தர தியானத்தால் ரஜோகுண தமோ குணங்களை நீக்கவே அதிசூக்ஷம மனதிற்கு சொரூபானந்த அவிர்பாவம் நன்றாக தெரியும். அதை அனுபவிக்கலாம். அந்த இதெல்லாம் படிக்கும் பொழுது நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கு. பகவானுடைய அந்த அனுபவம் அவர் சொல்ற இது வேதத்துல எழுதி வைக்கல. அவர் அனுபவத்துல சொல்றார். அவர் அனுபவிச்சுட்டு அந்த ஸ்வரூபானந்தத்தை அனுபவித்து அப்படி சூட்சமமாகவும் அதி நிச்சலனமாகவும் மனதை செய்யும் பொழுது ஒரு காலகட்டத்திலே நிச்சயமாக இந்த ஸ்வரூபானந்தம் தோன்றும். அது தெரியும், நன்றாய் தெரியும்ன்ற இந்த சூட்சம மனத்தோடு ஸ்வரூபானந்தம் உள்ளவனே ஜீவன் முக்தன். இந்த முதல் முறையா இந்த இன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த ஜீவன் முக்தி நிலைக்கு பிறகு விதேக முக்தி இருக்கின்றது என்பதையெல்லாம் ரொம்ப விரிவா முன்ன பார்த்திருக்கோம்.
ஆகவே இந்த இடத்துல மெய்யகத்தின் மென்மலர் அணையினான் மெய்கலந்திட அருள் செய்த அருணாச்சலா உங்களால நான் இந்த ஜீவன் ஸ்வரூபானந்தத்தை நன்றாக அனுபவிக்கிறேன். இது எனக்கு நன்றாக தெரிகின்றது. இந்த நிலை, இந்த ஜீவன் முக்தி நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு இந்த ஆன்மா அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் பகவான். இப்போ முன்னாடி 47வது பாடல், தூய் மனமொழியர் தோயும் உண்மையகம் தோயவே அருளென் அருணாச்சலா. தூய் மனமொழியர் என்கிறார். இது அதிசூக்ஷமமாகவும் நிச்சலமாகவும் ஆக ஆக அந்த ஐம்புலன்கள் மனமொழியர்னா மெய்வாய் கண்மூக்கு செவிதான் மனத்தினுடைய மொழி. மனத்துக்கு உதவி செய்கின்ற மொழியர்னா அதான். இந்த ஐம்புலன்கள் தூய்மை அடைந்து விடுகின்றன. தூய் மன மொழியர், ஐம்புலன்களும் தூய்மை அடைந்து விடுகின்றன, மனமும் தூய்மை அடைந்து விடுகின்றது. அப்பொழுது ஓயும் முன் என்றால் இந்த ஐம்புலன்கள் இந்த உடலிலே அடங்கி விடுவதற்கு முன்னாலே, அதாவது உயிர் பிரிவதற்கு முன்னாலே ஜீவன் முக்தராக்கி ஆன்ம வஸ்துவில் தோயவே அருள் செய்யும் அருணாச்சலன் என்று அந்த பாடலே தோயுமுன் தோயவே அருள் செய்ய அருணாச்சலன் என்று அங்கே சொன்னார். இப்படிப்பட்ட இந்த ஆன்மானுபவத்தை பகிர்ந்து கொள்வதனாலே மற்றொரு உண்மை நிலை நமக்கு பிடிபடுகின்றது. அதாவது எப்பொழுதும் என்றைக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கின்ற இந்த அத்வைத உண்மையினாலே என்றும் எவர்க்கும் இயல்பாக அருணாச்சலனோடு தன் சொந்த சுபாவமாக இருக்கின்ற அந்த ஐக்கியத்திற்கு, அந்த நெருக்கத்திற்கு, அந்த ஒன்று கலந்து இருக்கின்ற அந்த நிலைக்கு தடையை விதிப்பதாகிய பிரதிபந்தம்னா தடைகள், தடைகளை ஏற்படுத்துவதாகி அது ஒன்னா இருக்க விடாம செய்யறது. அப்படி செய்த அந்த அகந்தை மதியும், அதற்கும் அகந்தைன்னு வரும்பொழுது சூக்ஷ்ம சரீரம், அதற்கு மூல காரணமாக இருக்கின்ற மூல அவித்தை, அதாவது காரணமாயி காரண சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரமும் அவருடைய அருளாலே அந்த ஒன்று கலக்கும் பொழுது செயலற்று போய் விடுகின்றன, அழிந்து போகின்றன. இப்படித்தான் இந்த பரமாத்மா உண்மை, பரமாத்மிகமாக இருக்கின்ற அத்வைத உண்மை ஒருவனுக்கு அனுபவமாகின்றது என்ற உண்மை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தியரட்டிக்கலாவது இன்டலெக்சுவலாவது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அது இந்த கண்ணி நமக்கு அளிக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது நம்மால் நிச்சயமாக ஆகக்கூடிய காரியம் இப்படியெல்லாம் தான் இருந்திருக்கு. அப்போ இன்னொரு உண்மை புலப்படுகின்றது. அதாவது தூய்மன மொழியர்னு அவர் சொல்றதுக்கு காரணம் திருமூலரும் சொல்றார். இந்த உடலே அந்த ஒன்று கலத்தல் என்பது ஏற்படும் பொழுது இந்த பரமாத்ம வஸ்துவினுடைய இருப்பிடமாக மாறிவிடுகின்றது. அதத்தான் திருமூலர் 1823வது பாடலிலே திருமந்திரத்திலே உள்ளம் பெருங்கோயில், அப்போது அந்த பரமாத்ம வஸ்து வெளியே இருப்பது நமக்கு உள்ளே வந்து ஒன்று கலந்து அங்கே உள்ளத்திலே எழுந்தருளும் போது அதுதான் தெய்வம். அப்போது அந்த மனம் என்பது அங்கே ஒரு பெரிய கோயிலாக அதற்கு அமைந்து விடுகின்றது. அந்த மனம் ஒரு பெரிய கோயில், அதிலே தெய்வமாக கடவுளாக எழுந்தருளி இருப்பது இந்த பரமாத்ம வஸ்து. அப்பொழுது இந்த ஊன் உடம்பு ஆலயம், இந்த உடலே இந்த உள்ளம் பெருங்கோயில் கர்ப்ப கிரகம்னு வச்சுக்கோங்களேன், சாங்டம் சாங்டோரியம். இந்த உடல் அந்த பெரிய ஆலயமாக மாறிவிடுகின்றது. வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அது இந்த உடலுக்கு எதுன்னா வாய் தான். ஏன்னா அந்த சத்குருனுடைய திருவாய்மொழியினாலதான் நமக்கு
அவருடைய மனப்பாங்கு அவர் என்ன சொல்றார் நமக்கு புரியுறது. அது அந்த உபதேசங்கள் புரிவதினாலே நாம் அந்த ஒன்றுகலத்தல் என்பதை நம்மால் அனுபவிக்க முடிகின்றது. அது இது எல்லாத்துக்கும் அந்த கோயில் உள்ள போறதுக்கு ஒன்று கலப்பது என்பது நடந்தவுடன் நம்ம எப்படிடா உள்ள வந்தோம்னா, அந்த சத்குருவினுடைய சத்குருவை தான் இப்ப வர்ணிக்கிறார் அந்த உடல. அவருடைய வாய்க்கு அந்த ஆலயத்துக்கு வாசல் போல இருக்கின்றது. தெள்ளத் தெளிந்தவர்க்கு தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அந்த ஞானிக்கு அந்த ஜீவாத்மா லிங்கமாகின்றது. அண்ணாமலையார் கோயில சுயம்பு லிங்கமா எப்படி கைலாசபதி அந்த அருணாச்சலேஸ்வரர் வரார். அந்த சிவலிங்கம் தான் அந்த 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 சிவலிங்கமாக ஒரு ஜீவாத்மா அந்த பரமாத்ம லிங்கமாக மாறிவிடுகின்றது. கள்ள புலனைந்தும் காளா மணிவிடக்கே. அந்த காளானா அது காரா இருட்டு. இந்த உடல் என்கின்ற உள்ளே இருக்கின்ற அந்த இருட்டுக்கு இந்த கள்ள புலனைந்தும் அந்த இருட்டை முன்னும் உருவாக்கிய அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐம்புலன்கள் இப்போது ஒளி தந்து பிரகாசிக்கின்ற மணி விளக்காக விளங்குகின்றன. ஒன்னொன்னு விளக்காக தீபமாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது என்கிறார். இதே மணிவாசக பெருமானுடைய அனுபவமும் அப்படித்தான் இருக்கின்றது. கோயில் திருப்பதிகம் 10வது பாட்டிலே என் சிந்தையே கோவில் கொண்ட எம்பிரான் திருப்பெரும் துறையுரை சிவனே என்று சொல்லி, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், நீ என்னுடைய உடலிலே எழுந்தருளி விட்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு, இதுக்கு என்னப்பா நான் கைமாறு பண்ணுவேன் என்று அரற்றுகின்றார் அந்த நன்றி உணர்ச்சியினாலே. இப்படி இந்த ஈச ஜீவர்கள் எல்லாம் ஒரு பொருள்னு பகவானும் உதயசுந்தியார்ல தெளிவா சொல்றார். 24வது பாடல், இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பர, உபாதி உணர்வே வேறுந்தி பர என்கிறார். இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தின் உச்சிக்கு நம்ம எடுத்து செல்கின்ற இந்த பாடல் ஞானம் அப்படியே பெருட்டு கொண்டு கொப்பளித்துக் கொண்டு பெருகி பெருகி வருகின்றது ஒவ்வொரு எழுத்திலும். இந்த பாடலில் அப்படி ஒரு அற்புதமான பாடல், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பாடல். ஏன் தெரியுமா? இங்கே ஜீவன் முக்தியை இது கோடி காட்டுவதில் நல்ல விளக்கமாக சொல்லும் பொழுது இது ஜீவன் முக்தியைத்தான் பேசுகின்றது என்பதை உறுதி செய்யும் வகையிலே அடுத்த பாடலிலே விதேக முக்தி நிலையை எனக்கு நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்கிறார் பகவான். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான பாடலுக்கு ஒரு சாமானிய பொருள்ல மென்மலரணையினால் மெய் கலந்திட, இந்த உன்னுடைய மெய் என்னுடைய மெய்யில கலக்கு, இப்படிதான் பொருள் சொல்லுகிறார். இது உடலை பற்றிய விஷயம் அல்ல என்று தெரிந்தால் இது நாயகி பாவத்திலே இது எழுதப்படவில்லை என்பது பிடிபடும். அப்படியெல்லாம் பொருள் சொல்வது சாமானிய பொருள், அதுல விசேஷம் இல்லை, சிறப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவை. இப்பொழுது ஜீவன் முக்தியை வர்ணித்தவர் சொரூபானந்தம் ஆவிர்பவிக்கும், இதுவே ஜீவன் முக்தி நிலைன்னு விசார சங்கரத்துல சொல்றார். அதுதான் இந்த இப்பொழுது நான் பார்த்த பாடலுக்கு ஒத்து போகின்ற டோட்டலா டேலியார இந்த 2 வரிகள்ல இந்த கண்ணியில அவர் சொல்ல வருகின்ற அந்த கருத்து அதுதான். சொரூபா நிச்சலனமாக ஆகிவிட்ட போது அது ஒன்று கலக்கும் பொழுது சொரூபானந்தம் ஆவிர்பவித்தது. இது விதேகம், இந்த ஜீவன் முக்தி நிலை எனக்கு போராது, எனக்கு விதேக முக்தி நிலை வேணும் அப்படின்னு கேட்கிறார். அதை அவர் கேட்கின்ற விதம் ஒரு ஒரு அற்புதம் தான் சொல்லணும். 83வது பாடல், மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மை உற்றனை என் அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மேன்மேல் தாழ்ந்து பணியும் மெல்லியர் எளியவர்களோடு சேர்ந்து
நீயும் தாழ்ந்துதானே போணும். ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக நீ மேன்மை உற்றனை என்ன ஆச்சரியம் அருணாச்சலா என்கிறார். இங்கே அடக்கத்தை பத்தி பேசுவதைப் போல இந்த பாடல் இருக்கின்றது. ஆனா இது ஆன்மீகத்தை பத்தி தான் பேசுகின்றது. மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் என்கிறார். எப்போது ஒருவன் ஜீவன் முக்தி நிலையை அடைகிறானோ அந்த முக்தன் தாழ்ந்து போவதிலே அளவு கடந்த விருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். ஏன்னா வள்ளுவர் பெருமானும் இதுதான் சொல்றார். அடக்கம் அமரருள் உய்க்கும். நீ பணிந்து போவதினாலே அமரருள் தேவனாவாய். அதுக்கு இப்ப தமிழ்ல பொருள் வந்து அமரத்துவம்னா நிரந்தரம், நிரந்தரமான, நிலைத்த, உய்க்கும் ஏதோ சொல்ற. ஆனால் அமரருள் உய்க்கும் தேவர்களிலே ஒருவனாக உன்னை கொண்டு போய் சேர்க்கும் நீ ஞானியாவாய். அடக்கம் அடக்கத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஆறிருள் என்பது அகந்தை. நீ அகந்தை வயப்பட்டால் இருட்டிலே நிரந்தரமாக ஆறிருள் நீங்கவே நீங்காத இருளிலே போய் நீ சிக்கிக் கொள்வாய். அதிலிருந்து நீ வெளில வர முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால பணிந்து போதல் என்னைக்கும் நல்லது பண்றார் வள்ளுவ பெருமான். இந்த வேதாந்திக் இன்டர்பிரிட்டேஷன் நீங்க திருக்குறளை கொடுக்கும் பொழுதுதான் அவரே ஞானி. திருவள்ளுவ தேவ நாயனார் அவர் மாபெரும் ஞானி. அவர் மனதிலே இருக்கிற அந்த உள்ள கிடக்கை நமக்கு அப்படித்தான் புரியும். ஆகவே இன்னொரு குறள் சொல்றார். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை என்பது ஆகுபெயர். பெருமைக்கு உரியவர்கள் ஞானிகள் பணியுமாம் என்றும் அவர்கள் எப்போதும் பணிந்து போவார்கள். சிறுமை இந்த அகந்தை சிறுமை பிடித்தவர்கள் அணியுமாம் தன்னை வியந்து. நான் இத்த பண்ண பாரு அத்த பண்ண பாரு என்ன மாதிரி உண்டா, நான் சொன்ன அதனால தான் இது நடந்தது, யாரோ பண்ணிருப்பா, இப்படிதான் பண்ணாரான்னு யாருக்கு தெரியும். கற்புகழ்ச்சி. இது அகந்தையினுடைய விவகாரம் வேலை. வேற ஞானிகள் அப்ப சொன்னமே பொய்யர என்னை பொதுநோக்கி ஆண்டவர் இவர் தாமோ பிறரோ என்று இன்று ஐயுற நின்ற ஐயர் போலும்ன்றாரு. அவ்வளவு பெருசா ஆன்மானுபூதியை கொடுத்துட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கார் பகவான். அதுதான் ஞானிகளுடைய செயல்பாடு. இன்னொன்னு சொல்றார் வள்ளுவர். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா செய்து முடிக்கிறவனுடைய ஆற்றல் எதுன்னா சாமர்த்தியம் பணிதல். அவர்கள் பணிந்து போவதினாலே அது சான்றோர் மாற்றாரை தன் கருத்துக்கு மாறுபட்டவர்களை சார்ந்த அறிவுடையவர்கள் பணிவார்கள். மாற்றும் படை அவர்களை மாற்றி தன் பக்கம் அவர்கள் இழுத்து தம் மீது அவர்களை அபிமானம் கொள்ளும்படியாக தம்மை பற்றி ஒரு சிறந்த மதிப்பை மற்றவர்களுக்கு உருவாக்குவது பணிதல் என்கிறார். இதுல இன்னொன்னு இருக்கு. குருவாசக கோவையில வள்ளுவ பெருமானுடைய பாடல்களுக்கு லோகாயத்தமா ஒரு அர்த்தம் சொல்லலாம், தமிழை மட்டும் வச்சு. வேதாந்த அர்த்தம் சொல்லலாம். ஆன்மீக பொருள் ஒரு லௌகீகமா ஒரு அர்த்தமும் ஆன்மீகமா ஒரு அர்த்தமும் சொல்லலாம். ஆனால் குருவாசக கோவில இதே பணிதலை பற்றி பகவான் கூறுகின்றார். 494வது பாடல்ல இறைஞ்சி நடக்கின்ற இயல்பின் அளவானே நிறைஞ்சு வரும் மாந்தர் நிலைமை. இறைஞ்சி நடக்கின்ற பணிந்து இறைஞ்சி நடக்கின்ற பணிந்து நடக்கின்ற இயல்பின் அளவானே. அளவுனா அந்த இயல்பின் அளவு. எந்த அளவு நீ பணிந்து நடக்கின்றாயோ அந்த அளவு நிறைஞ்சு வரும் மாந்தர், அந்த அளவு உன்னுடைய நிலைமை நிறைந்து வரும். மறந்தும் மறகும் அகங்காரம் எழாமாண்பே. மறந்து போய் கூட இறைவனுக்கு அகந்தை எழுவதே இல்லை. அதனுடைய அந்த மாண்பினாலே இறைவருக்கு உலகு அடங்க தாழும் உயர்வு. அதனால தான் இந்த இறைவனுக்கு உலகமே பணிந்து நிற்கின்றது என்கிறார். அடுத்த பாடல் 495வது பாடல்ல குருவாச்சக கோவில தன்னிழப்பு முற்ற சுவை அளவும் தான் வணக்கம் அந்நியர்க்கு நல்கல் இனிது.
தன் இழப்பு சமையளவும். இந்த தன்னிழப்பு என்பது முழுமையாகும் வரையிலே, அந்த பரமாத்ம வஸ்துவோடு ஒன்று கலக்கின்ற வரையிலே, தான் வணக்கம் அந்நியர்க்கு நல்கள் இனிது. மற்றவர்களுக்கு நாம் பணிந்து நிற்பது, வணங்கி நிற்பது, வணக்கம் அளிப்பது நல்லது. அல்லாமே அப்படி இல்லாம, உன்னதம் தான் நாடு அறிஞர்க்கு அந்நமஸ்காரம் அந்நியர்பால் கொடலோ அம்மா கொடிது. அதுக்கு மாறாக ஒரு நிஜமாவே ஒருத்தன் அறிஞனாக இருந்தாலும், மற்றவர்கள் நம்ம நமஸ்கரிக்கணும்னு அவன் நினைச்சான்னா, அதை விட ஒரு கொடிய தீமை அவனுக்கு வேற ஒண்ணுமே இல்லை என்றார். அதற்கு அடுத்த பாடல், ஏவல் பூண்டாய் போன்று எவற்றையும் தான் எக்காலும் ஆவலாய் தாழ்ந்து ஒழுக ஆற்றல் அன்றே யாவுலகம் ஏற்றமுடு நாடும் ஏற்றும் உயர் பூஜனைக்கு ஏற்றவன் நானான் அவ்விரை. அதாவது ஏவல் பூண்டாய் ஒழுகு, ஏவல் பூண்டாய் போன்று ஏதோ ஒரு கடமைப்பட்டவர் போல பணி செய்வதற்கு ஏவலாடியாக, அப்படி எக்காலம் அவளாய் தாழ்ந்து ஒழுக ஆற்றல் அன்றே. அப்படி இறைவன் தாழ்ந்து ஒழுகுவதினாலே எல்லா உலகமும் ஏற்றமுடு ரொம்ப அது அளவுக்கு அதிகமாக நாளும் ஏற்றும் உயர் பூஜனைக்கு, அவருக்கு எவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் நடக்கின்ற அத்தனைக்கும் தகுதி படைத்தவன் அந்த இறைவன் ஆனான். அவர் பணிந்து நடப்பதினாலே இந்த ஈஸ்வரத்துவம் அப்படியே பகவானுக்கு வந்தது. அவர் கிச்சன்ல எல்லா சத்குருமார்களும் தங்களுடைய சீடர்கள் தமக்கு பணி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களாக இருக்க, இந்த குருமார்களுக்கெல்லாம் பெரிய குருவாக்கி இந்த லோக மகா குரு தான் போய் கிச்சன்ல உட்காந்து கரியா நடிக்கிறாரு, சட்னி அரைச்சார், சாம்பார்லாம் அப்படி தொட்டு பார்த்து பண்ணி டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா பார்த்துட்டார். அவர் சாப்பிடும்போது இந்த சாம்பார், ரசம், மோர், தயிர், வாட் எவர் கறி எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு சாப்பிடும். டேஸ்ட் அவருக்கு இல்லை, தனக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கணுமேன்ற அக்கறை இல்லை, மற்ற அடியவர்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கணுமே, அவ சாப்பாட்டுனால கஷ்டப்படக்கூடாது, ஐயோ பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, அவ நல்லா சௌக்கியமா சாப்பிட்டு நல்லா திருப்தி அடையணுமே. இப்படிப்பட்ட ஒரு சத்குரு பார்க்கவே முடியாது. அதுவும் கார்த்தால 2 மணிக்கும் 3 மணிக்கும் போய் அந்த காரியத்தை முதல்ல முடிச்சுட்டு 5 மணிக்கு தன்னுடைய ஆசனத்துல அமர்வார். என்னமோ அப்பதான் எல்லாரும் அவரு that day will start only at that time for others, not for Bhagavan. அதற்கு அடுத்த பாடல் 497வது பாடல். இந்த பணிவை பற்றி புருவாச்சி கோவிலே பகவான் கூறுகிறார், தன்னை எவைக்கு உள்ளும் தரிசித்து எவைக்கும் தன் அடியார்க்கேயும் தான் தாழ்ந்தவனாய், தன்னுடைய அடியவர்களை காட்டிலும் தான் தாழ்ந்தவனாய், தன்னை விட நொய்து அற்ற தன் இயல்பாம் நொய்மை நொய்ந்து 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 போதல். அப்படி நொய்ந்து போகின்ற உயர்வால் அன்றே எய்தித்து இறைமை இறைக்கு, அதனால தான் இறைவனுக்கு இறைமைத்துவம் வந்தது என்றார், பணிந்து போவதினாலே. அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இருப்பார்னா, பட்டினத்தார் சொல்றார், தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. தமர் போல் நண்பர்கள் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி எல்லாரையும் தனக்கு ஈக்குவலா நண்பரா வச்சு அவர்களுக்கு பணிந்து செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் படைத்தவரே, அப்படி பணிந்து நடப்பார்கள் என்பார். இப்படி இவ்வளவு எதுக்காக சொன்னேன்னா, மனம் சூட்சமம் அடைந்தவர்கள் ஜீவன் முக்தராகி சொரூபானந்தத்தை அனுபவித்து பின்பு அந்த அனுபவிக்கிறோம் என்கின்ற எண்ணமும் துறந்து அந்த சுகமயமாகவே இருப்பர். இதுதான் விதேக முக்தி. சொரூபத்தை நான் அனுபவிக்கிறேன் என்னும் பொழுது அங்கே அந்த அகந்தையினுடைய ஒரு சின்ன ட்ரேஸ்ட் ஒட்டின் இருக்கு, நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணம், அதுவும் மறையும் பொழுது அந்த சுகமாகவே அந்த அந்த தன் உணர்வாகிய அந்த சிறிது அகந்தையும் மறைந்து அந்த சுகமாக மட்டுமே ஜீவித்திருத்தல் இருக்கின்றதே. இவ்வாறு தன்னை சரணடைந்த அந்த அடியவர்களை மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர், மேல்மேலும் அவர்கள் தாழ்ந்து போவதிலே அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பவரை மேல்மேலும் தாழ வைத்து மெல்லியராக்கி
இந்த உலகமே அவரை பூஜிக்கின்ற இறைமைத்துவத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறாராம். அப்பொழுது நாம் இவர்களெல்லாம் நம்மை பணிகிறார்கள் என்ற எண்ணமுமற்ற அந்த ஞானத்திலே சுகித்து ரசித்து அந்த சொரூபானந்தத்தை அனுபவிக்கிறோம் என்ற எண்ணமும் இல்லாமல் அந்த விதேக முக்தி நிலைக்கு இறைவன் அடியவர்களை தூக்கி விடுகிறார். விசார சங்கரத்துல பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார், இந்த சூட்சம மனதும் லயித்து அதிசூட்சமமான அந்த மனதிலே சொரூபானந்தம் தோன்றி ஜீவன் முக்தி நிலையிலே இருக்கின்ற அந்த மனமும் லயித்து சொரூபத்தின் அனுபவமும் இல்லாமல் ஆனந்த கடலில் மூழ்கி ஒன்றுமே தோற்றாமல் அம்மயமாக இருப்பவரே விதேகமுக்தன், மேல் ஒரு நிலையும் இல்லை, இதுவே முடிவு. அந்த நிலைக்கு இந்த மேன்மேற் தாண்டிடும் மெல்லிய சேர்ந்து நீ மேன்மை உற்றை அவர்களையும் உன்னுடைய இறைமைத்துவத்துக்கு சரிநிகர் சமானமாக தூக்கி விடுகின்றாயப்பா. விதேகம் ஜீவன் முக்தி நிலையிலிருந்து விதேக முக்தி நிலைக்கு அவர்களை அழைத்துச் செல்கின்றாயப்பா அருணாச்சலா. அதனால மேன்மை உற்றனை. இது உண்மையான பொருள், உண்மை பொருள், பகவானுடைய அனுபவம். இந்த அரிதினும் அரிதான விதேக முக்தி நிலையை அவன் அருளால் பகவான் பெற்றதினாலே சொல்லுகிறார், என் அருணாச்சலா, என்ன ஆச்சரியம் அப்பா இது என்கொலோ என்று சொல்லுகின்றார். வேறு ஒரு பக்தர் சொல்றார், தாழ்ந்து பணிந்து போவதிலே பக்தர்களோடு பாகவதர்களோடு போட்டியிட்டு இறைவன் அந்த அருணாச்சலன் மேன்மை உருகம் பாகவதோத்தவராக மாறிவிடுகின்றார். அதைத்தான் நீ மேன்மை உற்றனை என்கிறார் இந்த பாடலில். இப்ப பஞ்சபூதங்கள்ல கூட ஆகாசத்துக்கு என்ன முதலிடம்? ஏன் அது மே அப்படியே அதிநுட்பமாகவும் மென்மையாகவும் மற்ற 4 பூதங்களை விட அதுதானே மென்மைக்கு உதாரணமா இருக்கு. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் போய் அது எல்லா இடத்திலும் இறைவனை போல நிறைந்து விடுவதற்கு காரணம் அதனுடைய மென்மை தானே. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றான் திருப்பெருந்துறையுரை சிவனே மணிவாசகர் கோயில் திருப்பதிகம் 7வது பாடல். சென்று சென்று அணுவாய். சன்னதி முறையில முருகனார் சொல்லுகின்றார், நுணுக்க நுணுக்க நுணுகும் அடி. இறைவனுடைய திருவடிகள் திரைவன் தானே. நுணுக்க நுணுக்க அப்படியே நுணுகிக் கொண்டே போவராக இருக்கின்றீர்களே பகவானே. நுணுக்கம் அளக்கப்படாத அடி. நீ எந்த அளவு தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் போகின்றது அளக்க கூட முடியலையே. இன்னொரு பொருள், மேல்மேல் தாழ்ந்திடும்னா, தாழ்தல்னா ஒரு சங்கத்தமிழ்ல ஒரு பொருள் இருக்கு, விரும்புதல்னு பேரு. மேன்மேற் தாழ்ந்திடும்னா உன்னை மேலும் மேலும் விரும்புகின்ற அடியவர்களை, தீவிரமா உன்னை பக்தி செய்கின்ற அடியவர்களோடு சேர்ந்து அவர்களை உன்னோடு ஒன்றாக்கி கொண்டு நீ மேன்மை உற்றனை அருணாச்சலா. இது என்ன ஆச்சரியம். இது ஒரு பொருள். இன்னொன்று, தாழ்தல் அன்றதுக்கு குன்றுதல், குறைஞ்சிட்டே போறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி மேன்மேற் தாழ்ந்திடும் என்றால் மேலும் மேலும் தங்களுடைய அகந்தை குன்றி குன்றி ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்ற அடியவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார். அந்த முடிவான பொருளிலே பேதம் இல்லை. இப்படி தமிழ்ல தாழ்தல்னா குன்றுதல், விரும்புதல், பணிதல், இதெல்லாம் பொருள்கள். அத்தனையும் இந்த பாடலுக்கு பொருந்தும்படியான ஒரு தமிழ் சொல்லாடல் செய்திருக்கிறார் பகவான். ஒரு சொல்லாட்சி, சொல்ல ஆளுமை. அதனால்தான் முருகனார் இதெல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்வாராம் கனகம்மா கிட்ட, எப்படிம்மா எங்கம்மா படிச்சாரு இப்படி ஒரு தமிழ். ஏன்னா முருகனார் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சவர். பகவான் யார்கிட்டையும் படிக்கல. ரொம்ப ஆச்சரியமானுவாராம். அப்புறம் அவரே சொல்வாராம், அவருதான் சாட்சாத் சர்வேஸ்வரனா முதல் சங்கத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு. அவருக்கு தெரியாம வேற யாருக்கு தெரிய போறதுன்னு சொல்லுவாராம். இன்னும் கேட்டா இவருடைய அளவு கடந்த தமிழ் பாண்டித்யம் பகவான் போட்ட பிச்சைன்னு சொல்லுவாராம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழே சொரூபமாக இருக்கின்றார் பகவான் என்றால், அந்த தமிழ் தாய் நம்முடைய தலைமகனாக முருகனார் நமக்கு தோற்றமளிக்கிறார். இனி அடுத்த பாடல் 84வது பாடல். இங்க
உறுதிபட வலியுறுத்துகிறார். இந்த விதேக முக்தி நிலையிலே என்னை ஸ்திரப்படுத்தி விட்டாய் அப்படின்றார். அதை அவர் சொல்கின்ற விதம், மயல் நீ தருள் மையினால் உனது உண்மை வசமாக்கினை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. மைமயல் நீத்து, மையின் அப்படியே தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி ஒரு இருள். மயல்னா அறிவு மயக்கம். அதை நீத்து அந்த அகந்தை மன மயக்கத்தை நீக்கி அருள் மையினால் உங்களுடைய அருணாச்சல பித்து என்கின்ற அந்த அருள் மயக்கத்தினால் அதை மாற்றி அகந்தையை நீக்கி மனதை சூக்ஷமமும் அதி சூக்ஷமமும் அதி நிச்சலனமும் ஆக்கி ஜீவன் முக்தி அருளி பின்பு அந்த அனுபவமும் தோற்றாமல் அம்மயமாகவே இருக்கும் விதேக முக்தி நிலையை எனக்கு அருள்பாலித்து என்னை நீங்க உங்களுடைய உண்மையான நிலை எப்படி இருக்கோ அந்த நிலைக்கு என்னை கொண்டு சென்று விட்டீர்கள் பகவானே. உனது உண்மை வசமாக்கினை, உங்களுடைய உண்மையான நிலை என்னவோ விதேக முக்தி நிலை அல்லவா, அந்த இறுதி நிலைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தீர்கள், என்ன பண்ணிட்டீங்க அப்படின்றார். இந்த ஆன்மஸ்வரூபத்தை அறவே மறைப்பதாலும் அடர்ந்த இருள் போன்ற இத்தன்மையது இது என்று அறிந்து கொள்ள முடியாததினாலும் இந்த மூலாவத்தையினால் இந்த காரண சரீரம், அதனால கற்பனை செய்யப்பட்ட இந்த ஜட உடல் மற்ற 2 சரீரங்கள், சூக்ஷ்ம சரீரம் தூல சரீரம், இதிலெல்லாம் வியாபித்து நான் என்று எழுகின்ற அந்த அகந்தை மயக்கத்தை அதனுடைய விரிவாக உலகாதி விஷய சுகங்களை எல்லாம் உண்மை என்று காட்டி நம்மை மறுட்டுகின்ற அந்த காரண மகா மாயையை, அல்டிமேட்டா அந்த காரண மகா மாயை தான். இதெல்லாம் நிறைய முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த காரண சக்தி, காரண சரீரம், மூலாவித்தை, அவ்யக்தம், ஒரு அதிசய சக்தி, பிரம்ம சக்தி எல்லாம் நவப்பிரகாரங்களினாலே நிர்ணயிக்கப்பட முடியாத ஒரு சக்தி. சத்வ குண ரஜோ குணங்களினாலே முத்தலை பாம்பு போல ஆக்கப்பட்ட இந்த காரண சரீரம், காரண மாயை, மகாமாயை, இதைத்தான் இந்த காரண மாயைத்தான் இவர் மைமயல், இந்த அகந்தையிலே அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறார். மைமயல்னு சொல்லும்போது அடர்ந்த இருட்டு. அதனாலதான் அங்கே ஆனந்தமய கோஷத்துல அந்த காரண சரீரம் தான் இருக்கு. அது இருக்கிறது, நாம் காரண சரீரம் நமக்கு இருக்கிறதுனாலதான் தூங்கி எழுந்த உடனே நமக்கு தெரியறது நல்லா தூங்கினோம்னு. அங்க மனசு இல்ல, சூக்ஷ்ம சரீரம் இல்ல, தூல சரீரம் இல்ல, காரண சரீரத்தினால்தான் அப்பதான் நமக்கு தெரியறது. தூக்கத்தினாலதான் நமக்கு மூன்றாவதா ஒரு உடல் நமக்கு இருக்குன்னு தெரிய வைப்பது தூக்கம். அந்த தூக்கம் அடர்ந்த இருட்டுலதான் இருக்கு, அஜ்ஞானத்துலதான் இருக்கு. அதுதான் காரண சரீரமா இருக்கு. அதைத்தான் மைமயல் என்றார். அந்த மைமயல் நீக்கி அதை நீக்கவும் பரமார்த்த அருணாச்சல சிவஸ்வரூபம் தன் உள்ளத்திலே பளிச்சென்று தெரிவதினாலே ஜீவபோதா கற்பனை செய்யப்பட்ட அகந்தை மனம் ஸ்வரூபத்தில் தன்மயமாக கரைந்து இல்லாமலேயே போய்விட்டதினாலே உண்மை வசமாக்கினை, உண்மை வசமாக்கினை என்று தன் அனுபவத்தை இந்த பாடலிலே வைக்கிறார் பகவான். அந்த இறுதி நிலைக்கு என்னை கொண்டு சென்று விட்டீர்கள் என்கிறார். விதேக முக்தியை அடைந்து ஒன்றும் தோற்றாமல் ஆனந்தமயமாகவே இயல்பவர் எவ்வாறு துவித பாவத்தில் அருணாச்சலனை நோக்கி உண்மை வசமாக்கினேன்னு சொல்றாருன்னா நமக்காக சொல்றார். சர்வசக்திமானாகிய அந்த பரமாத்மா வஸ்து அருணாச்சலேஸ்வரர் பகவானாக வரும்பொழுது இதையெல்லாம் நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 உருவங்களை எடுத்துக்கொண்டு இனி அதனால அந்த மாதிரி கேட்கறது கணக்கம்மா சொல்லுவா, இது விதண்டாவாதம்னுவா. திருவருளால் ஆகாதது எது? நீங்க நினைத்து பாருங்கள். சர்வசக்திமான் இந்த பரமாத்மா வஸ்துன்னு அது உருவத்தை எடுத்துக்கொள்ளும்.
உருவத்தை எடுக்காமலும் இருக்கும். பல உருவங்களை எடுத்துக்கொள்ளும். பல இடங்களிலே, பல நேரங்களிலே தோன்றும். ஒரே நேரத்திலேயும் தோன்றும். இப்படியெல்லாம் முடியும் பொழுது, நமக்கு புரிய வைக்க வேண்டுமே என்பதற்காக இந்த அக்ஷரவண மாலையை இயற்றி, இதுல உண்மை வசமாக்கினை என்று மைமயல் நீத்து காரண மாயையை நீக்கி அருள்மையினாலே உம்முடைய அருளாகிய அங்கதான் நம்ம முன்ன சைவ சித்தாந்தப்படி பார்த்தாலும் இது பொருந்தும். சுத்தாவத்தையில பரிசுத்தமான நிலையில பறை அருள் அருள் உன்னுடைய அருள்மை அந்த பறை அருள் என்பதுதான் இங்கே அருள்மை என்கிறார். அந்த பறை அருள் மிகுந்த வேகத்தோடு நம் மீது பாய்ந்து எப்படி பகவானுக்கு அந்த அருணாச்சலேஸ்வருடைய அந்த அருட்சக்தி அவர் மீது மதுரையிலே பாய்ந்ததோ அப்படி பாய்ந்து அந்த அருளினாலே அங்கே பறை ஒழிவு நிகழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விசுத்த சத்துவ குணத்தை தாண்டி நாம் செல்ல முடியும். சத்துவ குணத்தினாலே விசுத்த சத்துவ குணத்தினாலே அது சைவ சித்தாந்தத்திலே சுத்தாவத்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த பேர்கள் தான் வேற. இதெல்லாம் வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் நாமன்கிளேச்சர் தான் மாறும். அனுபவம் ஒன்னா தான் இருக்கு. அப்போ இதை இங்க விபரீத ஞானம் என்பார்கள். விபரீதம் நான் கடவுள் ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிறது. இதையெல்லாம் நம்ம ரொம்ப விவரமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த எண்ணம் அது பறை ஒழிவு. அந்த விபரீத ஞான நிலையும் உன்னுடைய உண்மையான நிலை அல்ல. அதையும் தாண்டி போனோம். அப்போதான் மற்ற எல்லா சிஸ்டங்களையும் விட இங்க நான் யார் என்கின்ற அந்த பிரம்மாஸ்திரம் நமக்கு அந்த கடைசி நேரத்துல கூட நம்மளுக்கு உதவும். நம்ம சொல்றது நடக்கிறதா? நம்மளால இந்த காரியத்தை பண்ண முடியாது. அப்ப இந்த நான் யார்? So you will never lose your balance. மீண்டும் மீண்டும் அண்ணாமலையாரை பணிந்து போகின்ற அந்த மேன்மேல் தாழ்ந்திடுகின்ற அந்த நிலை நமக்கு ஏற்படும். அப்படி அந்த அருண்மை அதுதான் அந்த பறை ஒழிவு. அப்போ சிவஞானம் தான். சிவத்தோடு ஒன்று கலத்தல் தான் சைவ சித்தாந்தத்துல வேதாந்தத்துல பரமாத்ம வஸ்துவோடு ஒன்று கலக்கின்ற சிவ சாயுச்சியம் ஆன்ம சாயுச்சியம் ஒன்று கலத்தல். அப்பொழுது உன் உண்மை வசமாக்கினை இதுதான் இறுதி நிலை. இதற்கு மேல் எந்த நிலையும் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம அறிவை தூண்டி இதையெல்லாம் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்னன்னா வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத அந்த பெரும் ஆன்மானுபவத்தை குறைந்தபட்சம் நம்மால் ஒரு இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சிக்கிற அளவு ரெடியூஸ்ட் இட் இன்டு வேர்ட்ஸ். மற்ற எல்லா ஞானிகளுக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் இதுதான். மற்றவர்கள் வேதாந்தம் பேசுவார்கள், பக்தியை சொல்லுவார்கள். ஆனா இங்க பகவான் நம்ம நிலைக்கு இறங்கி நம்ம முதல் படியில இருந்து அவரும் முதல் படியில இருந்து கிட்ட வந்துடுறார். படிப்படியா அழைத்து செல்கிறார். அக்ஷரவணமாலை அதற்கு மாபெரும் சான்று. இதை சரியான முறையில நாம் இதை படித்தோமே ஆனால் தாய் போல நம்மை காப்பாற்றுவது அக்ஷரவணமாலை. அக்ஷரமணமாலையை நாம் இந்த மனம் என்கின்ற அந்த மலரணி நாளே அனைத்து வாழ்ந்தோமேயானால் இந்த அக்ஷரமணமாலை நம்மை அணைத்து நம்மை காப்பாற்றும். பகவான் சாட்சாத் சர்வேஸ்வரன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கிரந்தத்தை ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல பண்ணிட்டதுனால அதனுடைய உண்மை பொருள் நமக்கு பிடிபடாம போய்விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த பாடத்திட்டத்தின் நோக்கமே அப்படி அந்த நுணுக்கமான அந்த பொருள்களை எல்லாம் நமக்கு புத்திக்கு எட்டும்படியாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இப்படி இந்த அக்ஷர மணமாலையிலே தொகுதி 2 இன்றைக்கு நாம் பூர்த்தி செய்கிறோம். அடுத்த வகுப்பிலே தொகுதி 3 பிரிவு 8 இதை தொடங்க போகிறோம். இந்த பிரிவு 8
85வது பாடலில் இருந்து 96வது பாடல்கள் வரை இருக்கின்றன. ஒவ்வொன்றாக இனிவரும் வகுப்புகளிலே பார்க்கலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ சரணம் 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 சத்குரு ரமணா நமோ நமோ சாந்தி 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 அருள்வாய் சாந்தரமணா நமோ நமோ. அண்ணாமலையான அருட்சக்தி வாழ்க. வடவேங்கடத்தினடியோன் வாழ்க. திங்கள் சூடி திருவருணை ரமணேசர் வாழ்க. அந்த ரமணேசர் அருளிய அக்ஷர மணமாலை வாழ்க. அந்த அக்ஷர மணமாலையை ஓதும் அன்பர்கள் வாழ்க. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.